ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். காவலன் SOS அப்படிங்கிற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை கண்டுக்கிட்டது கிடையாது, டவுன்லோட் பண்ணது கிடையாது. இது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஆப்பு. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா SOSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கே போலீஸ் வந்துடும். அதுதான் இந்த ஆப்போட பர்பஸ்ஸு. பெண்களுக்கு இது பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு போலீஸும் சரி இதை நிறைய விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில் சொல்லப்போனால் நிறைய ஸ்கூல் காலேஜஸில் போய் போலீஸ் டைரெக்டாகவே போய் இந்த ஆப்பை பற்றி ஒரு எஜுகேஷனல் மாதிரி பண்ணி ஒவ்வொருத்தரையுமே டவுன்லோட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான். நிறைய குற்றங்கள் நடக்குது நம்ம நாட்டில். இப்போ ரீசெண்டாகவே இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு எதிராக முக்கியத்துவமாக இந்த மாதிரிலாம் இருக்கும் போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் வர்றது ஒரு பாராட்டிக்குரிய விஷயந்தான். கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள்லாம் தாண்டி தெரிஞ்சுக்கணும், பாராட்டவும் செய்யணும். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்பில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். காவலன் SOS ஆப் இது கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் கிடைக்குது, அதே மாதிரி ஆப்பிள் iOS டிவைஸ்லையும் கிடைக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுன்னா காவலன் SOS அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கோம் அந்த வீடியோ, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எடுத்தோன்னே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். சைன்இன் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் ஆப்ஷனுக்கு போங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்கும். அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷனை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் ஆகிக்கும். இல்லைனா நீங்கள் மேனுவலாக லொக்கேஷனை டைப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதை இது பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆல்டர்னேட் நம்பர் இது ரிஜிஸ்டர் பண்ணும் போதே கேட்கும். ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கான்டாக்ட் சொல்லி வேறு ஏதாவது கான்டாக்ட்ஸ் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்பா அம்மா யார்தான் இருந்தாலும் சரி அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு செக்யூர் பர்பஸ்க்கு தான். இது ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் கேட்கும். எல்லா ஆப்பும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். உங்களோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுமா, உங்களோட மொபைலில் இருக்க கான்டாக்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்கணுமா, லொக்கேஷன் அக்சஸ் பண்ணிக்கணுமா, கேமரா அக்சஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கேட்கும். இது எதுக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆல்டர்னேட் நம்பர் கேட்கும். அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு, நீங்கள் நைட் நேரத்தில் தனியாக இருக்கீங்க, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இந்த மொபைலில் இருக்க இந்த ஆப்பில் எல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் பட்டன் மாதிரி SOSன்னு சொல்லி தான் இருக்கும். அந்த ஆப் எடுத்து அந்த SOS பட்டனை நீங்கள் டைப் பண்ணிட்டு அழுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SMS போயிடும். அந்த SMS போனோன்னா போலீஸ் அங்கே உடனே வரத்துக்கு உண்டான முயற்சிகள் உடனே எடுப்பாங்க. எங்கே இருந்தாலும் உடனே ஒரு மேக்ஸிமம் 10 or 15 minutes, ஒரு 5 minutes கூட அந்த லொக்கேஷனை பொறுத்து வந்துடுவாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க உங்கள் மொபைலில் இருக்க கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஆகி அங்கே என்ன நடக்குதோ உங்களுக்கு அப்படியே அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு லைவாக காமிக்கும். கேமரா நீங்கள் அக்சஸ் கொடுக்கறதுனால, அதே மாதிரி மைக்ரோஃபோன் அக்சஸ் கொடுக்கறதுனால அங்கே இருக்கிறத அவங்க அப்படியே கேட்டுக்க முடியும். அதே மாதிரி இது அமுத்தின வண்டியை நீங்கள் ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, யாருக்கு ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கால் போகும். நீங்கள் இது மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு SMS போகும். இது மாதிரி பல யூஸ் இருக்குது. போலீஸும் உடனே அந்த மாதிரி வந்துடும். எத்தனையோ குற்றங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ பாலியல் குற்றங்கள், பொள்ளாச்சி விஷயங்கள்லாம் வேணாம், அதை நம்ம ரொம்ப டீப்பாக சொல்ல வேணாம். பெண்கள் நினச்சிருந்தால் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம், இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம். இதுக்கு மேலேயாவது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆந்திராவில் நடந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பிரியங்கா ரெட்டிக்கு நடந்த மாதிரி சில கொடூரமான மிருகங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த பெண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருந்தால் கண்டிப்பாக தப்பிச்சிருக்கோமோ என்னமோ. நாம் இந்த ஆப்பை பயன்படுத்தி, இது பெண்கள் மட்டும் இல்லை, வயதானவர்கள், ஆண்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். நாம் ஒரு இடத்துல இருப்போம், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குற்றம் நடக்கும், நம்ம சில நேரத்தில் தட்டி கேட்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலுமே அந்த ஆப் மூலிமா நம்ம சிக்னல் கொடுக்கறது மூலிமா போலீஸ் அதை டைரெக்டாக அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க உடனே அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி சின்ன உதவிகள் சாமானியனாக இருந்து நம்மளாலே அது பண்ண முடியும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் தட்டி கேட்கணும், சட்டை பிடிக்கணும், சண்டை போடணுன்னு கூட அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் பண்ணலாம். ஒவ்வொருத்தரோட மொபைல்லையும் இந்த ஆப் இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ஆப்பை பற்றி நிறைய பேர்த்துக்கு நீங்கள் பேசுங்க, நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, காலேஜில் இருக்கீங்கன்னா காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், ஃபேமிலி கிட்ட சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், எல்லாருக்கிட்டையும் இந்த ஆப்பை பற்றி பரப்புங்க. கிட்டத்தட்ட அந்த பிரியங்கா ரெட்டி நியூஸ் விஷயம் நடந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த ஆப் 5 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில இது வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நிறைய தெரிஞ்சிருக்கணும். காவல்துறையும் நிறைய ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டெக் சேனல் கிடையாது, ஆனால் சில முக்கியமான ஆப்ஸை பற்றி நான் போடுவேன். எத்தனையோ டெக் சேனல் இருக்குது, பெய்டு ப்ரொமோஷன் இருந்தால் தான் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை பற்றி நான் செக் பண்ணும்போது பெருசாக வீடியோஸே கிடையாது. முக்கியமாக வளர்ந்த எந்த டெக் சேனலும் இதை பற்றி வீடியோவே போட கிடையாது. பெய்டு ப்ரொமோஷன் இருந்தால் தான் போடுவீங்களா? நீங்கள் ஒரு டெக் சேனல், நீங்கள் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி இப்படி ஒரு ஆப் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா, இந்த ஆப் ரிவ்யூ பற்றி இந்த ஆப்பை பற்றி நீங்கள் சொல்லி போட்டிருந்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் அதனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த சேனலாக இருந்தால் பரவாயில்ல, யூடியூபர்ஸுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த ஆப்பை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கும் போது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் பேசிட்டு வீடியோ எடுங்க. கண்டிப்பாக இதை ஆன்லைன் மூலிமா நிறைய பேர்த்துக்கு நம்மளால் பரப்ப முடியும், ஒரு யூடியூபர்னால முடியும். இதை எல்லோரும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.